அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2026ஆம் ஆண்டில் சட்டசபை தேர்தல் நடக்க இருக்குங்க. இந்த சூழ்நிலையில தான் நமக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எல்லாருமே தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி யாரெல்லாம் கூட்டுறவு வங்கிகளிலும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளிலும் சரி, இல்லை நீங்கள் எந்த தனியார் வங்கிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைகளை 5 சவரனுக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றின ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. இந்த 6000 கோடி ரூபாய் பயன்பெறக்கூடிய விவசாயிகள், ஏழை எளிய மக்கள் யார் யார் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க, அதில் தகுதி இல்லாதவங்க யார் அவர்களுடைய பெயர் பட்டியலும் தெளிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குங்க. ஸோ அதே போல் இந்த அவங்க சொல்லியிருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுடைய நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன, அதுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத பற்ற முழுமையான தகவலை தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டில் ஸ்கீம்ஸ்லாம் ரெகுலராக நமது சேனலில் அப்டேட் ஆகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, யாரெல்லாம் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி பெற போகிறாங்க, தகுதி உள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், அதற்கான ஒரு குழுவே அமைச்சு பெயர் பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்கு உட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு முழுமையான விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. எதனால் இவர்கள்லாம் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அப்படின்றதுக்கான விளக்கம். சரிங்களா? தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டை, ஆதார் எண், ஓகேங்களா, உங்களுடைய ஆதார் நம்பரு விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க அவங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களும் இதில் தள்ளுபடி பெற முக்கியமானவங்க இதுலன்றதையும் சொல்கிறாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்ம நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்களை பார்த்தோம். இப்போது நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யாருன்றதை தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் உங்களுக்கு இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, 5 சவரனுக்கு மேலே, சரிங்களா, 5 பவுனுக்கு மேலே இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்கு மேலே, 41 கிராமு, 42 கிராமு இந்த மாதிரி கிராமில் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதற்கான விளக்கமும் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். ரேஷன் அட்டை நம்பர், சரிங்களா, வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. உங்களுடைய ஆதார் நம்பரை சரியாக வழங்காதவர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் இதில் தள்ளுபடி கிடைக்காது. அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல்
நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் அரசு ஊழியர்களாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருந்தீங்கனாலும் சரிங்களா, 2021 அப்புறம் நீங்கள் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் தள்ளுபடி கிடைக்கும். அதே போல் நகைக்கடன் தள்ளுபடி, அதாவது நகைக்கடனை முழுமையாக நீங்கள் செலுத்திட்டு இருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் போலி நகைகளுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய ரேஷன் அட்டை ஓகேங்களா, உங்கள் தமிழக ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டோட ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட தமிழக அட்ரஸ் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த மாநிலங்களை சேர்ந்த ரேஷன் அட்டை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ஆதார் அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அட்ரஸ் இல்லாமல் ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த ரேஷன் அட்டை நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா, ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் சரிங்களா, யாரெல்லாம் நீங்கள் பேங்க்கில் வந்து நகைக்கடன் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செஞ்சுருவாங்க. அதே மாதிரி குறிப்பாக 5 பவனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அதே போல் இவங்க சொல்லியிருக்கிற விதிமுறைகள்லாம் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்றைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.